குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாதது ஒன்றும் இல்லை என்று நாம் பாடினோம். உண்மைதானே? நம் தேவனாலே இது முடியவே முடியாது என்ற ஒரு காரியத்தை நம்மால் சொல்ல முடியுமா? ஒன்றுமில்லை. அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையிலே உருவாக்குகிற தெய்வம். அண்ட சராசரங்களை அழகாய் தன் கரங்களினாலே உருவாக்கினார் என்று நாம் பாடினோம். ஒரு வல்லமை எவ்வளவு பெரியது பாருங்கள், எவ்வளவு பெரியது. அவ்வளவு பெரிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரைத்தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்தான் உங்கள் வாழ்க்கையிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி அவர் உங்களை கைவிடுவார் என்று யோசிக்கிறீர்கள்? எப்படி ஆண்டவர் இதை செய்ய முடியாது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? தெய்வ பிள்ளைகளே, கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அல்லவா? எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஒரு வினாடியிலே குணமாக்க அது தேவனாலே முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள். மரித்து 4 நாட்கள் ஆனாலும் அவனை உயிரோடு கூட எழுப்ப கர்த்தராலே முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள். எவ்வளோ பெரிய பணத்தேவைகளையும் சந்திக்க தேவனாலே முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள். எவ்வளோ பெரிய கடன்களையும் அடைக்க தேவனாலே கூடும் என்பதை மறந்து போகாதீர்கள். எத்தனை வருடங்கள் ஆனாலும் 100 வருடங்கள் ஆனாலும் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க தேவனாலே முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள். வேதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த அற்புதங்களையெல்லாம் அதிகமாக ருசித்து வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த அற்புதங்களையெல்லாம் நீங்கள் வாசிக்க 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 உங்களை அறியாமலே அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஊடுருவி பாயும். அந்த விசுவாசம் உங்களுக்குள் வரும் பொழுது அற்புதத்தை நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் சொன்னார் அல்லவா, நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார் அல்லவா? விசுவாசியுங்கள், அதை வாயினாலே அறிக்கையிடுங்கள். எஸ், என் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. இது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். இதை என் ஆண்டவர் செய்வார். எனக்காக கர்த்தர் இதை செய்து கொடுப்பார். இந்த வீட்டை கர்த்தர் கட்டி கொடுப்பார். இந்த கடனை என் ஆண்டவர் அடைத்து கொடுப்பார். இந்த வேலையை தேவன் வாங்கி தருவார். எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை தேவன் அழகாய் கட்டளை இடுவார் என்று ஒவ்வொரு காரியத்தையும், திருமண காரியம், குழந்தை காரியம், வேலையில்லாத சூழ்நிலைகள், பிள்ளைகள் வாழ்க்கைகள், அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் உறவுகள், எல்லாரையும் குறித்து நீங்கள் பேசும்பொழுது மனதிற்குள்ளே இவர்களை ரட்சிப்பது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். என் குடிகார கணவனை என் ஆண்டவர் ரட்சிப்பார். கீழ்ப்படியாத என் பிள்ளைகளை தேவன் ரட்சிப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஒரு நாளும் அவிசுவாசத்திற்கு இடம் கொடாதிருங்கள். ஒரு நாளும் நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடாதிருங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், பார்வைகள், வார்த்தைகள் எல்லாம் விசுவாசத்தால் நிரம்பி இருக்கட்டும். அற்புதங்களை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். தேவ நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படுவதையும் நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் பாடினோம். உண்மைதானே? உம்மாலே கூடாதது ஏதாவது உண்டா? நீரே சவால் விட்டு கேட்டீர். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீரப்பா. எங்களை தாழ்த்தி சொல்லுகிறோம், விசுவாசத்தோடு சொல்லுகிறோம்.
அன்போடு சொல்லுகிறோம், ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நாங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றி போட உம்மால் கூடும். நாங்கள் சந்திக்கிற புயல்களை, நாங்கள் சந்திக்கிற பெரும் காற்று இரைச்சல்களை அடக்கி போட உம்மால் கூடும். நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சத்துருக்களை மடங்கடிக்க உம்மால் கூடும். நாங்கள் சந்தித்திருக்கிற வியாதிகளை குணமாக்க உம்மால் கூடும். தேவைகளோடு இருக்கிற எங்கள் தேவைகளை அதிகமாகவே சந்திப்பதற்கு உம்மாலே கூடும், உம்மாலே கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு எஸ் லார்ட் உம்மாலே எல்லாம் கூடும் என்று யாரெல்லாம் விசுவாசித்து ஆகவே இந்த அற்புதத்தை எனக்கு செய்ய போகிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த நாளிலும் ஆண்டவரே அற்புதங்களை செய்து என் ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் பிள்ளைகளுக்கு இருப்பதாக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.